என்னப்பா இது இப்படி பண்றீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நினைப்போம். அது ஒரு பிரேக் அப்படின்றது 2 பிரேக் வேணும்னே நினைப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு நெறைய டென்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த பிரேக் எடுத்துட்டு போம்போது கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாரி தோணும். அப்படிதான் ஒரு நிறுவனத்துல இருந்து ஒரு ஊழியர் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் பிரேக் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதாவது அவரோட பிரேக்ல வந்து 15 நிமிஷத்துக்கு மேல வந்து பிரேக் எடுத்துட்டாராம். அதனால வந்து அவரு வேலையில இருந்தே தூக்கியிருக்காங்க. அவரு பிரேக்ல இருக்கும்போதே அவருக்கு டக்குனு ஒரு மெயில் போயிருக்குங்க. அந்த மெயில பார்த்து அந்த ஊழியர் ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. அந்த மெயில்ல அப்படி என்னதாங்க இருந்தது அப்படின்னு கேட்கிறீங்களா? டக்குனு வந்து அந்த நிறுவனத்தோட ஓனர் வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காரு. இனிமே வந்து நீ வேலைக்கு வராத, உன்ன வேலையில இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டக்குனு அந்த ஊழியரும் வந்து ரிப்பீட் மெசேஜ் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? எதனால என்ன வேலையில இருந்து தூக்குறீங்க? அப்படின்ற மாரி அவர் கேட்டிருக்காரு. அதாவது நீ 15 நிமிஷத்துக்கு மேல வந்து நீ பிரேக் எடுத்துட்ட. சோ அதனால தான் உன்ன வேலையில இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊழியர் வந்து ரொம்ப புலம்பல் சத்தத்தோட, என்னப்பா இது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு பிரேக்குக்காகவல்லாமா வேலையில இருந்து தூக்குவீங்க? இப்படியெல்லாம் எந்த ஒரு ஆபீஸ்லயும் கண்டிஷன் இல்லைங்க. நீங்க தாங்க புதுசா ஒவ்வொரு ரூல்ஸா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்பியிருக்காரு. டீ, காஃபி குடிக்க போனாலும் தப்பு, ஸ்நாக்ஸ் சாப்பிட போனாலும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நீங்க பார்த்து இப்படி ரூல்ஸ் போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, எங்களோட மைண்ட் வந்து இப்படியே ரிலாக்சேஷன் இல்லாமயே போயிடும். ரொம்ப பிரஷரோடயே நாங்க வேலை செய்ற மாதிரி இருக்கும். எப்படி இப்படி வந்து நாங்க எங்களால வேலை செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் வந்து ரொம்பவே புலம்பல் சத்தத்தோட இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்துல ரொம்ப நாளா வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நிறுவனத்திலயும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் யாராவது பண்ணுவாங்களா? கண்டிப்பா யாருமே பண்ண மாட்டாங்க. அவர் அந்த மெயில பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாராம். அப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது, இந்த மாதிரி பிரேக்கே இல்லாம நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் பிரேக்கே இல்லாமலாம் வேலைக்கே போக மாட்டேன். அப்படி ஒரு வேலையே எனக்கு வேணாம்டா அப்படின்ற மாரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க.